Hi friends, welcome to Tutor Juice. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா C++ல ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அடிஷன் ஆபரேட்டர் ரீடிஃபைன் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ரெண்டு அரேவை எப்படி ஆட் பண்ண போறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அதை C++ ஃபைலா சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா C++ ஃபைல் அப்படிங்கிறதுனால நான் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல OPR அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இந்த இடத்துல நான் டிஃபைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸுக்கு நேம் OPR அப்படினு சொல்லி அந்த கிளாஸுக்கு நேம் கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம். அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா நான் பிரைவேட்டாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பிரைவேட்டில் இன்டீஜர் டைப்பில் ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் நான் அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணோம். அதுக்கு அந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நான் பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வாய்டு டைப்பில் கெட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த அரேக்குள்ள வேல்யூஸ் இன்புட் வாங்க போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறதுக்காக DAS அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் ரீடிஃபைன் பண்ணோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். OPR அப்படிங்கிற கிளாஸ் நேம் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ரேட்டர் ரீடிஃபைன் பண்ணோம். அந்த ஆப்ரேட்டருக்கு நம்ம ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணோம். OPERATOR ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கீவேர்டு இந்த இடத்துல கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்து நம்ம அந்த எந்த ஆப்ரேட்டர் ரீடிஃபைன் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ரேட்டர் இந்த இடத்துல கொடுக்கணும். நான் ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் கொடுத்துறேன். இதில் பார்த்து நமக்கு ஆர்குமெண்ட்டாக ஆப்ஜெக்ட் இன்புட் வரும். அதனால் இந்த இடத்துல OPR அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். O அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம அந்த ஆப்ரேட்டர் டிஃபைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா OPR அப்படிங்கிற கிளாஸுக்கு இந்த இடத்துல T அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த T அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக ரெண்டு அதை பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டாக வரப்போகிற ஆப்ஜெக்ட்ஸில் இருக்க அரே வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டோட்டலாக எத்தனை வேல்யூஸை இன்புட் கொடுக்குறோம் அந்த லிமிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறதுனால நான் இந்த இடத்துல லூப்பிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் இன்ட்டு I அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனுடைய ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி இன்ஸ்லைஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 வேல்யூஸ் இன்புட் வாங்க. அதனுடைய லிமிட் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். I++ அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த T அப்படிங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி A அப்படிங்கிற வேரியபிள் அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறேன், அக்சஸ் பண்ணுறேன். A(i) ஈக்குவல் A(i)ல் இருக்க வேல்யூ ப்ளஸ் நமக்கு அந்த O அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இருக்க வர வேல்யூ. அப்போ O அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி A(i) அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிட்டன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த வேல்யூ ரிட்டன் பண்ணுறேன். T அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டில் இருக்க வேல்யூவை ரிட்டன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேட்டரை டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் இருக்க கெட் அண்ட் டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணணும். வாய்டு கிளாஸ் நேம் OPR அப்படிங்கிற கிளாஸ் நேம் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல அக்சஸ் பண்ணிக்கிறேன். அதாவது கிளாஸுக்கு வெளியே நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணாலும் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இன்புட் வாங்கணும். அதுக்காக cout அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். என்டர் 5 வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் இன்புட் வாங்குறதுக்காக லூப்பிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். இன்ட்டு I ஈக்குவல் 0 I லெஸ் தென் 5 வேல்யூஸ் இன்புட் வாங்கலாம். அதோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி கொடுத்து லிமிட் 5 அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் இன்புட் வாங்கணும். இன்புட் வாங்குறதுக்காக cin யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸை A(i) அப்படிங்கிற அட்ரஸில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நமக்கு லூப் ரன் பண்ணும்போது டோட்டலாக 5 வேல்யூஸும் அதில் இன்புட் வாங்கிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த DAS அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். வாய்ட் OPR அப்படிங்கிற கிளாஸ் நேமு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் DAS அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல நான் டிஃபைன் பண்ண போகிறேன். அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறேன். cout அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜோட பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள்குள்ளே இருக்க அரே வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்காக லூப்பிங் யூஸ் பண்ணுறேன். இன்ட்டு I ஈக்குவல் 0 I லெஸ் தென் 5 வேல்யூஸ் I++ cout யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறேன். cout A(i) அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு வேல்யூஸ் நமக்கு ஒரு நியூ லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக ENDL அப்படிங்கிற மேனிபுலேட்டர் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தா நம்ம ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸை நான் மெயின் ஃபங்க்ஷனில் அக்சஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். OPR அப்படிங்கிற கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் P Q S அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த P அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி GET அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு வேல்யூஸ் நம்ம இன்புட் வாங்கிடுவோம்.
ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் அரேல இன்புட் வாங்கிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா q அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இன்னொரு செட் ஆஃப் வேல்யூஸ் நமக்கு அரேல ஸ்டோர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி p அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டில் இருக்க வேல்யூஸும் q அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி வாங்கினா அந்த a வேரியபிள் இருக்க வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறேன் டேரெக்டாக. இப்போ s அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா p அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டில் இருக்க வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ண அந்த ஆப்ரேட்டர் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். q அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்க வேல்யூஸ் ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா s அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி das அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்க வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிரும். ஃபைனலாக ரிசல்ட் நம்ம ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக getch அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். அடுத்து கம்பைல் பண்ணுறேன். நமக்கு எரர்ஸ் இருக்குது. எரர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹெடர் ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணல. அதாவது C++ல ஹெடர் ஃபைல் பார்த்தீங்கன்னா IO ஸ்ட்ரீம், அதாவது இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுறேன். இப்போ கம்பைல் பண்ணுறேன், டேட்டா ரன் பண்ணுறேன். என்டர் த 5 வேல்யூஸ்ன்னு கேட்குது. நான் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி 5 வேல்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இன்னொரு 5 வேல்யூஸ் நம்ம இன்புட் கொடுக்கணும். அந்த வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம 2 அரேஸில் இருக்க வேல்யூ ஆட் பண்ணி டேரெக்டாக பிரிண்ட் ஆயிரும். இந்த பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு ப்ளஸ் அடிஷன் ஆப்ரேட்டரை ரீடிஃபைன் பண்ணி 2 அரே வேல்யூ ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இது எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjose.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ்னா நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.